வெல்கம் டு இட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே சாப் பண்ண மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காய பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் இஃப்தார் டைமில் நோம்பு கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.